ஃப்ரெண்ட்ஸ், கலையாக கனவு அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸோ 2 பேருமே அப்படிங்கிறத தாண்டி நம்மளோட சாரு ரொம்ப ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள கொஞ்சம் மசாஜ் எல்லாம் பண்ணிவிட சொல்லுவாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சும்மா டைம் பாஸ்க்காக பீச்சுக்கு போவாங்க. நியர்பையில் தானே இருக்கும். ஸோ போவாங்க. அங்கே போனதும் நம்மளோட சாரு சின்ன குழந்தையா மாறி அந்த தண்ணியில் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப ஜாலியாக விளையாடுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக விளையாடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த தண்ணில நனைஞ்சிடுவாங்க. இவங்க மட்டும் நனைஞ்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல. ஸோ அவங்களையும் சேர்த்து நனைய வச்சுருவாங்க 2 பேரும். ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மைண்ட் டென்ஷன் தேவையில்லாத திங்கிங், ஸோ எல்லாத்தையுமே மறந்து 2 பேரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. த சேம் டைம் நம்மளுடைய விஜய் கூட மார்னிங் இருந்த அந்த டென்ஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இப்படி விளையாடும்போது டோட்டலாகவே ரிலாக்ஸ்ட் ஆகி அந்த ட்ரீம்லேருந்து வெளில வந்துடுவாங்க. இப்போதைக்கு அவங்க ப்ரெசன்ட் லைஃப்பில் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. ப்ரெசன்ட் லைஃப் மீன்ஸ் இப்போதைக்கு அவங்க எங்கே இருக்காங்களோ, என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போதைக்கு அவங்க சார் கூட இருக்காங்க, பீச்சில் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த லைஃப்பும் மட்டும்தான் சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்துட்டு விளையாண்டுட்டு சரி ஓகே அப்படின்னு கிளம்பும்போது தான் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் அவங்க குளிச்சிட்ருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப குளிர் எடுத்துடும். யாருக்கு? சாருக்கு ரொம்ப ரொம்ப குளிர் எடுத்ததுனால மேடம் வந்து அவங்களால அந்த குளிரை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப சிவரங்காயிடும் சாருக்கு. இதை பார்த்ததும் நம்மளுடைய விஜய்க்கு அச்சச்சோ என்னாச்சு, என்ன இப்படி நடுங்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அவங்க நல்லா கை போட்டு ஷோல்டருக்கு கையை போட்டு நல்லா இறுக்கி அணைச்சிக்கிட்டு அவங்களோட ஜாக்கெட் இருக்கும் இல்லையா, அதை போட்டு அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்களால அந்த சிவரிங்கில் நடக்க முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஜய் கை தாங்கல அவங்கள பிடிச்சி கூட்டிக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நியர்பை அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா இவங்களால சுத்தமாக முடியாது, சாருவால் முடியாதனால என்ன பண்ணிவிடுவாங்க, அட்லீஸ்ட் அவங்க கூப்பிட்டு போகணும்ல, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ஃபுல்லாக ஈரமாயிருக்கு. ஆல்ரெடி அவங்க வந்து குளிரில் பயங்கரமாக நடுங்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனடியாக உங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டால் தான் கொஞ்சம் ஃபீல் பெட்டராக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஆள் விஜய் அவங்கள தூக்கிட்டு சும்மா அந்த கையில் அப்படியே அவங்கள ஏந்திக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போவாங்க. மோஸ்ட்லி அந்த டைமில் எம்ப்ளாயிஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு தெரியும் இல்லையா இவங்களோட ரெஸ்டாரண்ட்ஸில் எந்த ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கும். அண்டு இவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் ரூம்ஸ் எப்போவுமே இருக்கும். எதனால் அப்படின்னா, மேபி அந்த எம்ப்ளாயீஸ்க்கு யாருக்காவது உடம்பு சரியில்லை, ஜஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரிக்காக எம்ப்ளாயீஸ்க்காகவே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ரூம் வந்து எப்போவுமே அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி ஆகிருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, நேராக அந்த ரூமுக்கு தான் நம்மளுடைய சாருவை விஜய் வந்து அப்படியே கைத்தாங்களா தூக்கிட்டு நடந்து போயிட்டுருப்பாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போக 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 இவங்களுக்கும் நடுக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே நடுக்க ஆரம்பிச்சிடும். பயங்கரமாக சிவரிங் ஆகிடுவாங்க. ஸோ சிவரிங்கில் என்ன பண்ணுவாங்க, நல்லா இறுக்கி அவங்கள பிடிச்சிப்பாங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஹீட்டு தேவைப்படும். ஸோ அந்த ஹீட்னால என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய விஜயோட பாடி ஹீட்டை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி அவங்கள ரொம்ப டைட்டாக நல்லா ஹக் பண்ணிப்பாங்க. அதாவது கையில் தூக்கிட்டு போகும்போது அவங்களோட கை 2ம் கழுத்தில் இருக்கும் இல்லையா, ஸோ கழுத்தை பிடிச்ச மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, தூக்கிட்டு போகும்போது அவங்கள நல்லா இறுக்கி அணைக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய சாரு ஆட்டோமேட்டிக்காகவே விஜயோட ஷோல்டர்கிட்ட போகுவாங்க. அவங்களோட நெக்கு, அவங்களோட தலை வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஷோல்டர்கிட்டே போகும். ஸோ ஷோல்டர்கிட்ட அந்த ஷோல்டருக்கும் கழுத்துக்கும் அந்த இடைப்பட்ட கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க தலையை நல்லா அணைச்சிக்கிட்டு அவங்கள நல்லா இறுக்கி பிடிச்சிப்பாங்க நம்மளுடைய சாரு.
இவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே இவங்களுக்கு இன்னும் ரொம்ப முடியல போல அப்படின்ட்டு அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்க முடியுமோ தூக்கிட்டு வேற நடக்கணும். சிங்கிள் பர்சன் கிடையாது, டபுள் பர்சன். ஸோ தூக்கிட்டு நடக்கும்போது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்க முடியாது இல்லையா? ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடப்பாங்க. கொஞ்சம் ஸ்லோவாக நடந்து அந்த ரூமுக்குள்ளே போ போய்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து அந்த குளிரில் இவங்க அவங்கள இன்னுமே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க நம்மளுடைய சாரு. ஸோ அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அவங்களோட ஃபேஸ் இருக்கும் இல்லையா, அவங்க அந்த ஃபேஸ் வந்து அந்த கழுத்தில் வந்து நல்லா டச் ஆகும். அந்த ஷோல்டருக்கும் நம்மளுடைய தலைக்கும் அந்த இடைப்பட்ட கேப் இருக்கும் இல்லையா அந்த கழுத்துக்கு. ஸோ அந்த கழுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேஸ் வந்து டச் ஆகும். ஸோ ஃபேஸ் அவங்களுக்கு டச் ஆகும்போது அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, நம்மளோட சாருக்கு ஹீட் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த பாடியிலேருந்து அவங்களோட அந்த கழுத்து மூலிமா அவங்களுக்கு வந்து அந்த ஹீட் கிடைக்கும். ஸோ அந்த ஹீட் கிடைக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஹீட்டுக்கு டெம்ப்ட் ஆவாங்க நம்மளுடைய சாரு. நல்லா டெம்ப்ட் ஆகி அந்த கழுத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஃபேஸில் லேசாக வருடி கொடுப்பாங்க. அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, அந்த ஃபேஸை வந்து திருப்பி திருப்பி அந்த கழுத்தில் வந்து ஹீட்டை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ கொஞ்ச நேரம் இந்த பக்கமும் சாய்ச்சி, கொஞ்ச நேரம் அந்த பக்கம் சாய்ச்சி, ஸோ இப்படி அவங்களோட கழுத்தை சாய்ச்சி சாய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஹீட் கிடைக்கும். சாருக்கு வந்து ஹீட் கிடைக்கும். நம்மளோட விஜயோட நிலமை என்ன ஆகும்? ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்து அங்கே போயிட்டுருக்கும்போது அவங்களுக்கு எப்படியா இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும் நம்மளுடைய விஜய்க்கு. அதை நம்ம ஒரு விஷயமும் ஒரு ஒரு பொருளையே நம்ம டக்குன்னு பிடிக்கிறதுக்கும் அதை வந்து தொட்டு தொட்டு பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அந்த ஹீட்டை வந்து உடனே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது லேசாக வருடி கொடுப்பாங்க அவங்களோட ஃபேஸ் மூலிமா. அந்த ஒரு ஜேர்னி அப்படி வச்சுக்கோங்களேன். ஒரு ஜேர்னி மேலேயும் கீழேயும் அவங்களோட ஃபேஸை வச்சு திருப்பி திருப்பி வைக்கும்போது அவங்களுடைய கழுத்தில் அவங்களுடைய ஃபேஸ் வந்து நல்லாவே உரசும். இன்க்ளூடிங் அவங்களுடைய லிப்ஸ், உதடு ஆல்சோ அவங்களுடைய நெக்கில் பார்த்திங்கன்னா உரசும். ஸோ அந்த அவங்களோட உதடு அந்த கழுத்தில் உரசும்போது விஜய் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கண்ட்ரோலை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா விஜய்க்குமே அவங்கள பிடிக்கும். பட் ஒரு கன்ஃபியூஷன், எது எப்படி என்ன, எதை அக்செப்ட் பண்ணணும் எதை அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்குள்ளே இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த சுச்சுவேஷனுக்கு அவங்க எல்லாத்தையும் மறந்து ஸோ ரியலாக இருக்கிறது தான் உண்மை அப்படின்னு நினச்சி அவங்க கூட ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. அப்பப்போ அவங்க ரியலுக்கு வந்தால் கூட அப்பப்போ ட்ரீமுக்கு போயிடுறாங்க. இந்த டைமில் அவங்க ரியலில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்ரீமுக்கு போவாங்களா இல்லையாங்கிறது நம்ம போக போக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஜேர்னி வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக அந்த ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த ஜேர்னி வந்து அவங்க கொடுக்க 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 நம்மளுடைய விஜயோடைய கண்ட்ரோல் டோட்டலாக பார்த்திங்கன்னா அவங்களோட அவங்க சம்திங் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபீலிங்ஸில் அவங்க மறந்துடுவாங்க. அவங்க யாருங்கிறத மறந்துடுவாங்க. அவங்க ட்ரீமை மறந்துடுவாங்க. ரியலில் இருக்கிற சாருவை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. சாருக்குமே இவங்கள பிடிக்கும், இவங்களுக்குமே சாருவை பிடிக்கும். பட் சாரு வந்து ஓப்பனாக வெளில சொல்லிட்டாங்க, இவங்க வந்து சொல்லலை. இவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இவங்களும் அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாரு கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. அட் த சேம் டைம் அந்த கனவு அவங்களுக்கு வரும்போது டிசப்பாயிண்ட் ஆகி மறுபடியும் பேக் அடிக்கிறாங்க. ஸோ இந்த வாட்டி அவங்க அந்த கனவுல இல்லாமல் ரியாலிட்டியில் சாரு கூட அவங்க 2 பேரும் ஒன்றா அந்த ரூமுக்கு போவாங்க. அவங்களுக்கு தான் பயங்கரம் சிவரிங்காக இருக்கும்ல. ஸோ உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அந்த பெட்டில் உட்கார வச்சுட்டு ஜஸ்ட்டு எந்திரிப்பாங்க. அதாவது அந்த பெட்டில் அவங்கள ஏன்னா தூக்கிட்டு தானே போவாங்க. தூக்கிட்டு போயிட்டு உட்கார வைக்கும்போது அவங்கள ஜஸ்ட்டு உட்கார வச்சுட்டு எந்திரிப்பாங்க. நம்ம சாருவோட வாட்ச் இருக்கும் இல்லையா, அந்த வாட்ச் வந்து அவங்களோட ஷர்ட்டில் வந்து மாட்டிக்கும். மாட்டினதும் அவங்க டக்குன்னு எந்திரிக்கும்போது அதை பிடிச்சி இழுக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அகைன் மேலே போயிட்டு அவங்க மேலே மறுபடியும் கீழே வருவாங்க.
ஸோ அப்படி கீழே வரும்போது விஜய் வந்து அவங்களோட ஃபேஸை வந்து நம்மளுடைய சாருவோட ஃபேஸுக்கு பக்கத்தில் வரும். கையை நல்லா பிடிச்சிருப்பாங்க அவங்களோட கழுத்தில் போட்டு. ஸோ அவங்கள உட்கார வச்சுட்டு எந்திரிக்கும் போது அந்த கையில் இருக்கிற வாட்ச் அவங்களோட ஷர்ட்டில் மாட்டி அது டக்குன்னு அவங்களால மேலே போட முடியாமல் அது இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அகன் மேலே ஒரு ஸ்டெப் போயிட்டு கீழே வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது அவங்களோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஆல்ரெடி நம்மளோட சாரு கொடுத்த சின்ன ட்ரீட்மெண்ட்டில் அவங்க கண்ட்ரோலில் இல்லை. பட் இருந்தாலுமே அவங்கள கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸு பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இவங்கள சேஃப் பண்ணணும். அந்த சிவரிங்கில் நடுங்கிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து சேஃப் பண்ணணும். அது மட்டும்தான் அவங்களோட மைண்டில் மெயின் டார்கெட்டாக இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை மைண்டில் வச்சுட்டு இவங்கள உட்கார வச்சுட்டு எந்திரிக்கும் போது அந்த மாதிரி நடக்கும். டக்குன்னு இவங்க வந்து க்ளோஸ் அப் ஆகிடுவாங்க. ஸோ க்ளோஸ் ஆனதும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்ருப்பாங்க. ஆல்ரெடி நம்மளோட சாருக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சொல்லவே தேவையில்லை. இந்த டைமில் இவ்வளோ க்ளோஸில் அவங்க பார்த்துட்ருக்கிறதுனாலையும் நம்மளுடைய விஜய்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஐ கான்டாக்டில் தன்னை மறந்து அவங்கள அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த பார்க்க ஆரம்பித்ததும் அவங்க சாரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய சிவரிங் இருக்கு இல்லையா, ஸோ சிவரிங்க்கு அவங்க எதிர்பார்க்குறது அந்த டைமில் அவங்களுக்கு தேவை என்னென்னா ஹீட். ஸோ அந்த ஹீட் அவங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா விஜய்கிட்ட இருந்து தான் அவங்களுக்கு அந்த ஹீட் கிடைக்கும். அவங்களுக்குமே அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்ரோச் பண்ணுவாங்க. விஜயை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. விஜய்கிட்ட இவங்களாவே நெருங்கி போவாங்க. ஆல்ரெடி இவங்க தான் நெருங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போவும் இவங்களா தான் நெருங்கி போவாங்க. அந்த சிவரிங்கு அவங்கள அந்த கழுத்து அவங்களுக்கு பக்கத்தில் வரும் இல்லையா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்ருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் சாருவோட கை இன்னுமே விஜயோட ஷோல்டரில் தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்கள இன்னுமே நல்லா புஷ் பண்ணி அவங்களோட ஃபேஸுக்கு பக்கத்துக்கு கொண்டு வருவாங்க. ஸோ பக்கத்துக்கு கொண்டு வந்து அவங்களுடைய ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய சாரு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணதும் இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது விஜய்க்கு. இது சரியா தப்பா, இப்போ நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதுலேருந்து நான் தப்பிக்கணுமா வேண்டாமா, இப்படி எதை பற்றியுமே அவங்க யோசிக்க மாட்டாங்க. டோட்டலி அந்த அந்த கிஸ்ஸை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம், இப்படி தானே சொல்லுவாங்க. ஸோ சைலண்ட்டாக இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் ஃபோர்ஹெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபோர்ஹெட்டில் மெதுவாக சின்னதாக ஒரு கிஸ் பண்ணுவாங்க. அவங்க சைட்லேருந்து வேண்டாம் அந்த மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. ஸோ அகைன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சமாக கீழே தலையை கொண்டு வந்து கன்னத்தில் கிஸ் பண்ணுவாங்க. ஸோ கன்னத்தில் இந்த கன்னத்துலேயும் 2 சைடுமே அவங்களோட கன்னத்தில் கிஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கிஸ் பண்ணும்போது நம்மளோட விஜயமே அவங்களுடைய கண்ட்ரோலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ரெடி அவங்க கொடுத்த அந்த சின்ன ட்ரீட்மெண்ட்டில் ஓரளவுக்கு அவங்க வந்து அவங்களுக்கு கமிட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இந்த டைம்லேயும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஐ கான்டாக்ட் கொடுத்து அவங்களோட ஃபோர்ஹெட்டில் ஒரு சின்னதாக ஒரு கிஸ் கொடுத்து கன்னத்துலேயும் கிஸ் கொடுக்கும்போது அவங்க இன்னுமே அவங்களுக்கு வந்து டெம்ப்ட் ஆகி அவங்க சைலண்ட்டாக இருந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னாலே அக்செப்ட் தான். ஸோ அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணதுமே அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அகைன் இவங்க என்ன பண்ணுவாங்க, விஜய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே அவங்கள லேசாக அவங்களுடைய இந்த பெட்டில் தானே உட்கார வச்சுருப்பாங்க, பெட்டில் சாய்ச்சி அந்த முடி ஃபுல்லாக ஈரமாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த தலையை கொஞ்சமாக லேசாக ஒதுக்கி விட்டு இவங்க ஃபஸ்ட்டு அவங்களுடைய கண்ணில் கிஸ் பண்ணுவாங்க. 2 கண்ணுலையும் கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணிவிட்டு காது, மூக்கு, தொண்டை இப்படி எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து கிஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபேஸ் ஃபுல்லாகவே இவங்களுடைய முத்தத்தை ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு அவங்க சைட்லேருந்து அந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்க முத்தத்தாலே சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ஃபேஸில் நெத்தி, கண்ணம், மூக்கு, காது இப்படி கிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு கழுத்துக்கிட்ட ஒரு ஜேர்னி
ஸோ அந்த ஜேர்னி வந்து விஜிக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து அந்த கழுத்தில் ஜேர்னி பண்ணும்போது எதை ஃபீல் பண்ணாங்களோ அதையே நம்மளோட சாருவை ஃபீல் பண்ண வைப்பாங்க விஜி. ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த ஒரு ஜேர்னி கழுத்தில் சேம் அதே ஒரு ஃபீலை வந்து அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ அகைன் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபீலில் அவங்கள ஃபுல்லாகவே டீப்பாக அவங்கள ரியாக்ட் பண்ண விடுவாங்க, ஐ மீன் ஃபீல் பண்ண வைப்பாங்க. விஜி வந்து அவங்கள ரொம்பவே டீப்பாக ஃபீல் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்கள வந்து லிப் கிஸ் பண்ணுவாங்க. ஸோ லிப் கிஸ் பண்ணி பொறுமையாக அவங்க ரெண்டு பேரும் அந்த சிவரிங் போகிற அளவுக்கு ஸோ ரெண்டு பேருமே அவங்களோட காதலை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சிவரிங்கும் போயிடும். ஸோ ரெண்டு பேரும் அவங்களுடைய காதல் எந்த அளவுக்கு ரியலைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரியலைஸ் பண்ணுவாங்க. த சேம் டைம் ரெண்டு பேருமே அந்த சிவரிங்லேருந்து வெளியே வருவாங்க. ஸோ ரெண்டு பேருமே அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காதலையும் அந்த இடத்துல ரியலைஸ் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்ச நேரமாக ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுப்பாங்க, அதாவது தூங்குவாங்க ரெண்டு பேருமே. ரெண்டு பேருமே ரொம்ப டயர்டு. ஸோ ரெண்டு விதமான டயர்டு அவங்களுக்கு. ஒன்று தண்ணியில் விளாண்டு ஸோ சிவரிங்லே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டயர்டாயிட்டாங்க நம்மளோட சாரு. இன்னொன்று விஜய் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலே விளையாண்டுட்டு இவங்களையும் தூக்கி வந்துட்டு ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க. அதுலேயுமே ரெண்டு பேருமே டயர்டாகிடுவாங்க. ஸோ டயர்டானதும் ரெண்டு பேருமே நல்லா தூங்கிடுவாங்க. தூங்கினதும் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் அந்த டயர்ட்னஸ்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி லேசாக அவங்களுடைய சுய நினைவுக்கு வருவாங்க. ஏதோ ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கேட்காதீங்க. ரெண்டு பேருமே அந்த மெய் மறந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தெரியல நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி எதுவுமே ரெண்டு பேருமே யோசிக்கலை. ரெண்டு பேருமே பிடிச்சிருந்துச்சு. ரெண்டு பேருமே அவங்களோட காதலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க அவங்களோட காதலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க இவங்களோட காதலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் ரெண்டு பேருமே எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கும் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் வார்த்தைகளால் சொல்லிக்கவே இல்லை. ரெண்டு பேரும் அடிக்கடி அவங்களுடைய கண் பார்வையில் கொடுக்குற சின்ன சின்ன ஐ கான்டாக்ட் வச்சு ஓரளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த வாட்டி அதே ஐ கான்டாக்ட் கொடுத்து ரெண்டு பேரும் அவங்களோட காதலை ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ரியலைஸ் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 4 o'clock அந்த டைம் ஆகிடும். ஸோ அந்த டைம் வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு நம்மளுடைய விஜி தான் ஃபஸ்ட்டு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சதும் சாருவை பார்ப்பாங்க. சாரு பக்கத்தில் இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ரியலைஸே பண்ணுவாங்க, ஐயோ என்ன காரியம் பண்ணியிருக்க விஜி அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அங்கே சாரு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் ட்ரெஸ் இல்லாமல் தான் இருப்பாங்க, இவங்களும் ட்ரெஸ் இல்லாமல் தான் இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே திடீர்னு அதில் ஃபஸ்ட்டு நம்மளோட விஜி தான் எந்திரிப்பாங்க. எந்திரிச்சதும் அவங்க இருக்கிற அந்த கோலத்தை பார்த்துட்டு அப்போ ரியலைஸ் பண்ணுவாங்க, ஐயோ விஜி நீ என்ன காரியம் பண்ணியிருக்க, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க, எப்படி நீ இந்த மாதிரி பண்ணலாம். அப்போ தான் அவங்க யோசிப்பாங்க, நம்ம பண்ணது தப்பு, ஐயோ நான் எப்படி இதுக்கப்புறம் சாருவை நான் ஃபேஸ் பண்ணுவேன், நான் அவளை பார்ப்பேன், நான் எப்படி இந்த தப்பை செஞ்சேன், இது எப்படி என்னைக்கே தெரியாமல் இது நடந்துச்சு, ஐயோ நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், இவகிட்ட நான் எப்படி சொல்கிறது, இவ மேலே எனக்கு புரியவே இல்லை, நான் எப்படி இதை பண்ணேன் எனக்கு தெரியலையே. அப்போது இது உண்மையா அது உண்மையா மறுபடியும் அவங்க பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஐ மீன் அந்த ட்ரீமுக்கும் ரியாலிட்டிக்கும் நடுவில் ஒரு போர்க்களம். அவங்களுக்குள்ள மறுபடியும் அதை ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நான் என்ன பண்ணுவேன், ஐயோ அந்த பொண்ணு எனக்கு புரியவே இல்லை, நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு டோட்டலாக அவங்க அந்த ரூம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இப்படி நடந்துக்கிட்டே இருந்துட்டு அவங்க ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டுட்டு நடந்துகிட்டு இருந்துட்டு சாரு படுத்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள அப்படியே விட்டுட்டு இவங்க வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வெளில போயிடுவாங்க. வெளில போயிட்டு சும்மா அங்கேயும் இங்கேயும்
என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே கன்ஃப்யூஷனில் இருப்பாங்க. அந்த டைமுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ரிங் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவங்க அது ஃபோன் எடுப்பாங்க. ஏய் என்னடி இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணுற, மணி என்னடி ஆச்சு, அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன்டி, அப்புறமா கால் பண்ணி எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்டு புவனேஸ்வரி சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு ஏ புவனேஸ்வரி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் எமர்ஜென்சியாக பேசணும் அப்படிம்பாங்க. ஏ ப்ளீஸ்டி, ஈவினிங் செம்ம வேலை முடிச்சுட்டு லேட்டாக தான் தூங்கினேன், கொஞ்ச நேரம்டி, எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம், ஓகேவா? என்னை இப்போ கொஞ்சம் தூங்க விட ப்ளீஸ் அப்படிம்பாங்க. எனக்கு இது வாழ்க்கை பிரச்சனைடி, தயவு செஞ்சு என் கூட பேசுடி, நீ தூங்குறது தான் உனக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வாழ்க்கை பிரச்சனையா? சரி சொல்லி தொலை, என்னடியே பிரச்சனை உனக்கு, என்ன பிரச்சனை இப்போ உனக்கு, உன் வாழ்க்கை எங்கே போச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கேட்பாங்க. இவங்களுக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல், இல்லடி அது அது வந்து அப்படி சொல்லுவாங்க. என்னடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பீச்சுக்கு போனது, 2 பேரும் ஒன்றா இருந்தது. ஸோ அவங்களுக்குள்ளே இருந்த அந்த ஒத்துமையை எல்லாத்தையுமே புவனேஸ்வரிட்ட சொல்லிடுவாங்க. ஏய் வாவுடி சூப்பர், அட்லீஸ்ட் இப்போயாவது நீ அவளோட காதலை ரியலைஸ் பண்ணியே, அப்பா அது வரைக்கும் சந்தோஷம், இதுக்கல்லவா நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஏய் என்னடி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, எனக்கே தெரியாமல் நடந்ததுடி அப்படி சொல்லுவாங்க. ஏய் என்னடி உனக்கே தெரியாமல் நடந்தது சொல்கிற, நீ என்ன ட்ரிங்க் பண்ணியிருக்கியா, இல்லை அவள் ட்ரிங்க் பண்ணியிருக்காளா, இல்லை அப்படி எப்படி உங்களுக்கு தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்கிற. ஐயோ இல்லடி, நானும் சிவரிங்கில் இருந்தேன், அவளும் சிவரிங்கில் இருந்தா, ஸோ அந்த சிவரை வந்து நார்மலாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி. ஓ உனக்கு சிவரிங் வந்தால் அப்போல்லாம் இந்த மாதிரி தான் இருப்பீங்களா மேடம் அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஏய் அப்படி இல்லடி, எனக்கு இப்போது என்ன பண்ணுறதுனே தெரியல, இங்கே பாரு இப்போ நீ எங்கே இருக்க, நான் ரூமை விட்டு அவள் படுத்திருக்கா, நான் வெளில வந்துட்டேன் அப்படிமா. ஏண்டி அறிவு இருக்கா உனக்கு, அவள் என்ன நினப்பா, ஃபஸ்ட்டு நீ முதல்ல ரூமுக்கு போ, அவகிட்ட பேசி அவளை சமாதானம் பண்ணு, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. எனக்கு அவளை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னே தெரியலடி அப்படின்னு சொல்லுவாங்க விஜி. நீ எதுவும் ஃபேஸ் பண்ண வேண்டாம், நீ இருக்கிற அதே டென்ஷனில் தான் அவளும் இருப்பா, ஃபஸ்ட்டு நீ போ, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை நான் போகும்போது அவள் அடிச்சிட்டானா அப்படி சொல்லுவாங்க. அவள் ஏண்டி உன்னை அடிக்க போகிறா, இல்லை இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன்ல அதுக்கு தான் அப்படி சொன்னேன். அவள் பர்மிஷன் இல்லாமலாம் நீ பண்ண அப்படி சொன்னாங்க. சிச்சி பெர்மிஷன் இல்லாமலாம் நான் எதுவும் பண்ணலை, அவள் பெர்மிஷன் கொடுத்து தான் பண்ணேன் அப்படி சொல்லுவாங்க. இதை மட்டும் தெளிவாக பேசு அப்படி சொல்லுவாங்க. இல்லடி நானும் கோஆப்ரேட் பண்ணேன், அவளும் கோஆப்ரேட் பண்ணான், ஸோ அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த சுச்சுவேஷனுக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு வெக்கமாகவே இல்லையாடி அப்படின்னு கேட்பாங்க. உன்கிட்ட எனக்கு என்ன வைக்க வேண்டிய கிடக்குது போடி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. சரி சரி என்கிட்ட பேசினது போதும், நீ முதல்ல போய் சாருவை பாரு, அவள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கான்னு தெரியல, ஒருவேளை அவளும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அவகிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிஜமாக தான் சொல்கிறியா, அவள் என்னை அடிச்சிட மாட்டாளே அப்படி சொல்லுவாங்க. சிச்சி அதெல்லாம் பண்ண மாட்டா, அடித்தாலும் வாங்கிக்கோ போ. ஏய் என்னடி இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இவங்க. உண்மையதான் சொல்கிறேன், தப்பு 2 பேருமே பண்ணியிருக்கீங்க, ஒரு வேளை உங்கள் ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், இதுக்கப்புறம் என்ன டிசைட் பண்ணணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, நீ முதல்ல சாரு போய் பாருடி, அதுக்கப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பயமாக இருக்குடி, அட்டி பாவி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பயமாக இருக்குன்னு வேறு சொல்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்க. போடி எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இங்கே பாரு இதெல்லாம் ரொம்ப தப்பு, மரியாதை போடி, அறிவில்லை உனக்கு அப்படி சொல்லிட்டு புவனேஸ்வரி திட்டுவாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கிறத நம்மளுடைய அவங்க இருக்காங்கல்ல பிரேமா, அவங்க வந்து பார்த்துட்டே யாருக்கிட்டடி பேசிகிட்டு இருக்கேன் எந்த நேரத்துக்குல அப்படின்வாங்க. வேற யாரடி, நம்மளுடைய ஆள் தான் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. விஜய் தான் அப்படி சொல்லுவாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுவா ப்ளீஸ்டி அது அப்புறமா சொல்லிக்கடி, நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன், நான் போய் சாருவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விஜய் கிளம்பி ஓடிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோடில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி கேட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. அண்டு ஸ்டோரி கேட்டுட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.